ஜெய் சாரும் எல்லோருக்கும் வணக்கம். குடில் ஆஃபீஸ் ஒர்க் அந்த வேலை தான் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. இத வந்து நான் ஒரு பார்ட்டா குடுக்குறேன். ஏன்னா, ஃபுல் லென்த் வீடியோவா குடுத்தா மக்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க அப்டின்னா, ஒரு 5 நிமிஷம் வீடியோவா இத நான் குடுக்க ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, குடில் ஆஃபீஸுக்கு தேவையான நம்ம கம்பிகள் எல்லாம் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அலைஞ்சு திரிஞ்சு, அதுல ஒரு கடைய வந்து செலக்ட் பண்ணி, அந்த கடையில போயிட்டு இந்த கம்பி வந்து வாங்கணும். இந்த கம்பி பார்த்தீங்க அப்டின்னா, 10 அடி கம்பி 6 கம்பி வாங்கணும். ஸோ நம்மளுடைய குடில் ஆஃபீஸோடைய அ மேப் அதாவது லென்த் பார்த்தீங்க அப்டின்னா, 8க்கு 16 அப்டிங்கிற ஒரு அளவுல தான் இந்த ஆஃபீஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ, இந்த ஆஃபீஸுக்கு தேவையான கம்பி 6 பைப்பு 3 இன்ச்சு பைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ, 6 பைப் வாங்கிட்டு வந்து, இத நானும் எங்களுடைய பெரியக்கா வீட்டுக்காரரும் 2 பேர் மட்டும் தான் சேர்ந்து போடுறோம். ஏன் அப்டின்னா, இத கான்ட்ராக்ட்ல வந்து நாங்க கேட்டோம். போய் கான்ட்ராக்ட்ல கேட்கும்போது, இந்த ஒரு கொட்டகை போடுறதுக்கு மட்டுமே ரூ. 70,000 பில்லு சொன்னாங்க. எனக்கு வந்து மனசுக்கு ஒப்பல. அப்ப நான் எங்க அக்கா வீட்டுக்காரர் சொன்னேன், "இத நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணிடலாம்" அப்டின்னு. எங்க அக்கா வீட்டுக்காரர் சொன்னாங்க, "2 பேரால எப்படி செஞ்சு பண்ண முடியும்னு" கேட்டாரு. பண்ணலாம். முடியும். பண்ணுவோம். முயற்சி பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே வாங்கிட்டு வந்து, அலைஞ்சு திரிஞ்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கம்பியெல்லாம் கொண்டாந்து ஒரு குழி வெட்டினாரு. அதுக்கப்புறம் கலவை கலந்து கம்பு ஊண்டி ஃபுல்லா நல்லா என்ன பண்ண முடியுமோ, அது எல்லாமே பண்ணணும். எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னால முடியக்கூடிய வேலைகள நான் பண்ணிடுவேன். முடியாத பட்சத்துக்கு தான் நான் ஆள் கூப்பிடுவேன். இது என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். அதே மாரி எந்த ஒரு விஷயம் இப்ப வீட்ல கூட ஒரு சின்ன சின்ன வேலைகள், சிமெண்ட் பூசக்கூடிய வேலைகள் இருந்தா கூட, இத நானே பண்ணிடுவேன். என்ன அப்டின்னா, கண்ணு பாக்குது. நமக்கு ஓகே மைண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாரி செய்றோம், கிளியர் ஆகுது. அதே மாரி டிரைவிங் கத்துக்கும்போதும் சரி, பைக் ஓட்டும்போதும் சரி, எங்க வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மர வேலைகள், சின்ன சின்ன ஆசாரி வேலைகள் பார்க்குறதாலும் சரி, மோஸ்ட்லி 98% நானே பண்ணிருவேன். ஒரு வேள பண்ண முடியாத வேலைக்கு மட்டும் தான் நான் வந்து ஆட்கள கூப்பிடுவேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஆஃபீஸ் கட்டுறதுக்கான கம்பு ஊண்டியாச்சு. அதாவது கம்பி ஊண்டியாச்சு. மேல இருக்கக்கூடிய பைப்பும் போட்டாச்சு. இந்த பைப்பு போடுறதுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் ஆனது. ரொம்ப மண்டையில கூட விழுந்து தலையே உடைய தெரிஞ்சுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லா தான் பண்ணுனோம். பட் அப்டி இருந்தும் மிஸ் ஆயிருச்சு. அது என்ன தவறு பார்த்தீங்கன்னா, பைப்ல வந்து ஆயில் வச்சிருப்பான் போல. நாங்க தூக்கி ஏன்னா 10 அடி, நான் 6 அடி, எனக்கு மேல 4 அடி தூக்கி தான் வைக்கணும். அப்படி தூக்கி வைக்கும்போது கையிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பு ஊனதுக்கப்புறமா பின்னாடி வந்து மண் கொட்டியிருக்கும். அந்த மண்ண வந்து அதாவது சரளை மண். இந்த மண்ண கொண்டாந்து ஆஃபீஸ் கொட்டக்கூடிய இடத்துல வந்து போடணும். இது 2 பேருமா போய் அள்ளி அள்ளி போடலாம் தான் பிளான் பண்ணோம். பட் எங்களுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு தெரியல. அந்த நேரத்துல மழை பெஞ்சது. மழை பெஞ்சோனே எனக்கு வந்து ரொம்ப டொஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா, மண்ணு நார்மல் வெயிட்ட விட மழை தண்ணீர் படும்பொழுது அதோட வெயிட் வந்து கூடும். என்னடான்னு யோசிக்கும்போது, நான் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் சார் சொன்னா, அந்த வழியில ஒரு ஜேசிபி இயந்திரம் போச்சு. அவங்கள கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மண்ண எடுத்து வந்து இங்க போட முடியுமான்னு கேட்டோம். ஓகே போடுறேன். ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே தாராளமா பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சின்ன பையன் தான் அவன் கொண்டாந்து நேரா என்ன பண்ணான், டைரக்ட்டா வண்டிய வளைக்க முடியலன்னு கேட்டுக்கு அவுட்ல போயிட்டு ரிவர்ஸ் எடுத்தாந்து மறுபடியும் அந்த மண்ண கொண்டாந்து இந்த இடத்துல வந்து கொட்டுனாரு. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த டைம் வந்து. ஏன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறது பிரச்சனை இல்ல. பட் இந்த டயத்துல வந்து நான் கொட்டுது மழை செம்ம மழை பெய்யுங்க. அவ்வளோ ஒரு மழை. பட் அதில கூட பொருட்படுத்தாம தான் இந்த ஆஃபீஸ் அமைக்கக்கூடிய பணி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். எதுக்காக இந்த ஆஃபீஸ் வந்து வேகமா அமைக்கிறோம்? எதுக்கு லேட்டா கூட பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மகிட்ட செய்வினை எடுக்கிறதுக்கு நெறையா பேர் வந்து வராங்க. வெளியூர்லேருந்து முக்கியமா வராங்க. இப்ப சென்னை சைட்லேருந்து வர்றாங்க. சென்னை, பெரம்பலூர், வேலூர் இந்த சைட்லேருந்து வராங்க அப்படின்னா, நைட்டு பஸ் ஏறுனாங்கன்னா காலையில காரைக்குடி வந்து ரீச் பண்ணிடலாம். பட் அவுட் ஆஃப் சிட்டி அதாவது ஆ திருநெல்வேலி, மதுரை, பொள்ளாச்சி, தென்காசி அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஆ கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம் இந்த மாரியான சிட்டிலேருந்து வர்றவங்க நைட் ஏறுனா காரைக்குடிக்கு வந்து பகல்ல ரீச் ஆக முடியாது. ஏன்னா பஸ் மாறுறதுனால. ஸோ அந்த மாரியான நபர்களுக்கு மட்டும் நம்ம இந்த குடில்ல வந்து இடம் குடுக்குறோம். செய்வன எடுத்துட்டு வரக்கூடியவங்க அதாவது கிளம்பி காரைக்குடில காலையில 6 மணிக்கு ரீச் ஆக முடியல அப்படின்னா, குடிலுக்கு இந்த இடத்துக்கு வந்துரலாம். குடிலுக்கு இங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்காண்டி ஒரு சின்ன குடிசை ஒண்ணு போட்டிருக்கோம். அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில அந்த இடத்துக்கு கூட்டி போயிட்டு கூட்டு வந்துருவோம். இப்ப வர்றவங்க வந்து கொஞ்சம் சாயிட்ட கேட்கணும், பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில அந்த குடிசைல இருக்கிறவங்க பார்க்க முடியாது இல்லையா? ஸோ, அதனால இந்த ஆஃபீஸ் வந்து அமைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இதுதான் நிரந்தரமான குடில் ஆஃபீஸ். குடிலுக்கு ஒரு ஆஃபீஸ் தேவை. அந்த ஆஃபீஸ் நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த ஒர்க்க வந்து சரி ஓகே வேகமா பார்க்கலாம். ஏன்னா, நம்ம டெலகிராம்ல பார்க்குறத விட, நேரடியா வந்து அத கேட்டு பார்க்கும் பொழுது, இன்னும் நெறைய விஷயங்கள் கேட்கலாம், பேசலாம். ஸோ, அதுக்காண்டி தான் இந்த ஆஃபீஸ் வந்து அமைக்கிறோம். அன்னைக்கு ஈவினிங் வந்து செம்ம பசி எங்களுக்கு. காலையிலயும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. ஸோ, ஈவினிங் நேரா போயிட்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணி செம்மையா சாப்பிட்டோம். ஸோ, அந்த வீடியோ தான் நீங்க பார்க்குறீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்
கொட்டகை நாங்களே கல்லு ஊண்டி, கம்பி ஊண்டி மேலே இருக்கக்கூடிய ஓடு வந்து தூக்கி வச்சுட்டோம். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா 10 அடி ஹைட்டு, 10 அடி கம்பி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கம்பி வாங்கினோம். குறுக்கால போடக்கூடிய கம்பி பார்த்தீங்கன்னா 18 அடி கம்பி. மேலே போட்ட ஷீட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 10 அடி. நம்மளுடைய பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 16 நம்மளுடைய ஆஃபீஸ் ரூமோடைய சைஸ் வந்து. பட் 2 அடி எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கோம் ஓடு. அப்போ தான் மழை தண்ணிலாம் உள்ளே வராது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஒரு வேளையா நல்லபடியாக இந்த கொட்டகை வந்து போட்டு முடிச்சிட்டோம். மண்ணையும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஜேசிபி இயந்திரம் கொண்டு வந்து கொட்டினதுனால. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கனக்குள்ள போடுறதுக்கு எங்களுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் பண்ணிட்டோம் ஜெய்சரம். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ராஜர். நீங்கள் பார்த்து கொண்டு போய் ஆர்ஆர் தமிழ் யூடியூப் சேனல்.